எல்லாருக்கும் வணக்கம். இனி நம்ம வீடியோவில் நம்மக்கிட்ட இருக்க நல்ல குணங்களுக்கு எப்படி நன்றி எழுதான்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மக்கிட்ட எல்லாத்துக்குமே ஒரு தனத்தில் இருக்கும், இல்லை ஒரு நல்ல விஷயம் நம்மக்கிட்ட. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ சில பேர் வந்து நிறைய ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கும், சில பேர் நல்லா படம் வரைவீங்க, சில பேர் நல்லா பைக் ஓட்டுவீங்க. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு தனித்தனி திறமைகள் இருக்கும். ஸோ அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணாமல் இருக்கனால என்ன ஆகும்னா, நம்ம மேலே நமக்கு அன்பு குறைஞ்சிரும், நம்ம மேலே நம்பிக்கையே குறைஞ்சிரும் நான் சொல்கிறேன். ஸோ அப்படி ஆகுனா என்ன ஆகும்னா, அது நம்ம ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப பாதிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள் இப்போ நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மேலே அவங்களுக்கு வந்து அன்பு இல்லை. ஸோ அதனால தான் மற்றவங்க மேலே அன்பு செலுத்த முடியல. இப்போ என் மேலே எனக்கு அன்பு இருந்தால் தான் நான் மற்றவங்க மேலே அன்பு செலுத்த முடியும். ஸோ அது இல்லாத காரணம் தான் நமக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வருது. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, செல்ஃப் லவ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த செல்ஃப் லவ் நம்ம எப்படிலாம் டெவலப் பண்ணலான்றது இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள். என்னிடம் நேர்மையான குணங்கள் இருப்பதற்கு நன்றி. நன்றி, எனக்கு நல்ல தன்னம்பிக்கை இருக்கிறது. நன்றி, எனக்கு நல்ல ஓட்டுநர் திறமை இருக்குது. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இது மாதிரி என்னென்ன மாதிரி இப்போ சில பேருக்கு நல்லா பாட்டு பாட தெரியும்னா, எனக்கு நல்லா பாட்டு பாட தெரியும், அதுக்கு நன்றி நீங்கள் சொல்லலாம். ஸோ அதேமாதிரி இப்போ உங்களுக்கு வந்து இப்போது ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ் நிறைய இருக்குது, அக்கௌண்ட்ஸ் நல்லா தெரியும், இல்லை எனக்கு வந்து இந்த குறிப்பிட்ட சப்ஜெக்டில் எனக்கு நாலேஜ் நிறைய இருக்குன்னா, நன்றி, எனக்கு அக்கௌண்ட்ஸ் பற்றி நல்லாக தெரியும், அதுக்கு நீங்கள் நன்றி சொல்லலாம். அதேமாதிரி எனக்கு நல்லா தைரியம் இருக்க சொல்லலாம். அதேமாதிரி இல்லாமல் இப்போ சின்ன வயசில் நீங்கள் இப்போது ஒழுக்கமான மாணவராக இருக்கீங்க, சரியான ஸ்கூலுக்கு போயினா அதுக்கு கூட நீங்கள் நன்றி சொல்லலாம். நன்றி, என்னுடைய ஒழுக்கத்திற்கு பள்ளி ஆசிரியரால் பாராட்டப்பட்டேன். ஸோ அது மாதிரி நீங்கள் சின்ன வயசில் நீங்கள் செஞ்சதுக்கு சின்ன வயசில் உங்கள் ஆசிரியர் பாராட்டினது, உங்களுடைய அப்பா அம்மா பாராட்டினது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாராட்டினது கூட நீங்கள் எழுதலாம். ஸோ அதுவும் வந்து உங்களுடைய செல்ஃபில் வந்து அடங்கும். ஸோ இதுதான் நம்மக்கிட்ட இருக்க நல்ல குணத்துக்கு நம்ம நன்றிங்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை நிறைய உருவாகும். ஸோ நம்பிக்கை நிறைய உருவாச்சுன்னா என்ன ஆகும்னா, வாழ்க்கையில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்களை சாதிப்பீங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களோட சுய சுய அன்பு அதிகரிக்கும். ஸோ சுய அன்பு அதிகரிச்சா என்ன ஆகும்னா, மற்றவங்க மேலேயும் நம்ம அன்பு செலுத்துவோம். யாருக்கெல்லாம் இப்போ உறவு சார்ந்த பிரச்சனை நிறைய இருக்கோ அவங்களுக்குலாம் அவங்க மேலே நம்பிக்கையும் அன்பும் இல்லைன்ற அர்த்தம். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து பிறரோட ஒப்பிட மாட்டீங்க. ஸோ உங்கள் வாழ்க்கை தனி வாழ்க்கைன்னு நினச்சி நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க. உங்கள்கிட்ட இருக்க எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கை வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறும். ஸோ இதான் இதோட பலன்கள். நம்மளோட நற்குணங்களுக்கு நன்றிகிறதுனால இவ்வளோ பலன்கள் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.